ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட வந்துருக்கோன்னா பேரிஸ் பிரிசன் தான் விளாட வந்திருக்கோம். வாங்க நம்ம பேரிஸ் பிரிசன் தான் விளாட போகிறோம். வாங்க போகலாம். நல்லா ஏறுவோம். இதுதான் ஏனி. இந்த ஏனியில் இறங்கணும். நான் ஆக்சுவலி இந்த கேம் ஸ்பீட் ரன் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் இழுக்கிறது தான் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேங்க தெரியும். அதுக்கு தான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். 1 2 3 இந்த மாதிரி பார்க்கர் பண்ணும்போது ஒரு நம்பர் 2 பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 1 டோருக்கு போல இருக்க பட்டனு டப்பு பட்டன் அழுத்திடுவோம். ஜம்ப்பு ஜம்ப்பு. நான் ஆக்சுவலி இந்த கேமில் ஒரு ப்ரோ பிளேயர் இல்லை. லைட்டாக மூஞ்சி மாறுது. 100 வாட்டி தான் அழுத்தின போல இருக்குது. சரி நம்ம ஜம்ப் பண்ணுவோம். நான் ஆக்சுவலி என்னடா இது திடீர்னு டைமிங் அப்போ இந்த மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நானே வீடியோ என்னடா அது பேக்கில் நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் பேசின்னு இருக்கேன். வீடியோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப பேசுகிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ போடும்போது நிறைய சத்தம்லாம் வருது. அதனால தான் வாய்ஸ் ஓவர் இது ஏரியா வால்யூம் 0 வச்சு கொடுத்துன்னு இருக்கேன். நம்ம நல்ல வர பட்டன் அழுத்தியாச்சு. அதனால நம்ம 2வது வாட்டி அழுத்த தேவையில்லை. அங்கே நம்ம மேலே ஏறலாம். இந்த கேம் நான் நிறைய வாட்டி விளையாட்ருக்கேன். ஹார்ட் மோட் இதில் போடணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இவன் துரத்தினே வரான், குசு விட்றான் கைஸ். இதை பற்றி தெரில, நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் எப்படி குசு போடுவான்னு. நான் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். என்னடா அவன் காட்டணும் கடே வெங்கடா போனேன் மண்டப்பிலே. காட்ட முடியல கைஸ். காட்டுறேன் நான் உங்களுக்கு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறேன். அதனால தான் என்னால் காட்ட முடியல. இப்போ இதை பாருங்கள், அங்கே பாருங்க குசு விட்டான். பார்த்தீங்களா? நீங்கள் என்ன எப்படி குசு விட்டான்னு தெரிலனா பாருங்கள். குசு விட்டதை கீழே விழுந்தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உட்காரல பாத்ரூம்குள்ளே அங்கே போன பையன் ஜெட்டி போட்ட பையன் இங்கே வந்துட்ட மாதிரி. என்னடா இது உண்மையிலே ஜெட்டி போட்டிருக்கேன் பார்க்குறீங்க? அது எனக்கு ஃப்ரீ ஓசியில் கிடச்சிது. ஒரு ஆபி பண்ணேன். அந்த ஆபி முடித்தோடனே இன்றைக்கி இந்த ஓசியில் கொடுத்துட்டாங்க. இது ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நான் டவர் கேம்லாம் நிறைய விளாட்ருப்பேன். அதனால் எல்லாமே சூப்பராக விளாடுவேன். ஆனால் இந்த இடத்துல மட்டும் விட்டுருவேன். அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம விட்றதெல்லாம் கண்டுக்கூடாது. எதுவும் அவங்க இடத்துல ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப்பு. நான் ஒரு டிப்ஸ் சொல்லுவா. நீங்கள் பார்க்கர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜம்புக்கும் ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கர் ஈஸியாக தெரியும். நம்பலையா? வாங்க. நான் எப்போனா ஒரு நாள் எப்போயா ஒரு வாட்டி ஒரு நாள் வாய வளர்னே இருக்குது. எப்போயா இந்த கேம் பிளேலேயே பண்ண சொல்லி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. என்னடா இது வரல கைஸ், கிளிச் ஆகிட்டு இருக்குது. என்னடா கிளிச் ஆகிடுச்சு? என்னடா அது கிளிச்சு ஆயினே இருக்குது. கிளிச் ஆகுது. என்னடா இது கிளிச் ஆகுது எப்படி பாட்டு சூப்பராக இருக்கா? இந்த கல் வராது போல இருக்குது கிளிச்சில். பாருங்களேன், வெளியே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ரே மாதிரி தெரியுது. ஆனால் ஹேக்கராக நான் எதுவும் பண்ணல. நான் ஹேக்கர்லாம் இல்லை. போகலாம். என்ன எங்கேன்னு தெரில கைஸ், நிறைய கிளிச் ஆகுது. இவனா ஓடுறா? என்னடா அயன் கிளாட் டெத் ரேஸில் இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஆர்மர் தான் போட்டுன்னு இருக்கான். இவெல்லாம் அவன் பாட்டு பையன்தான். பேரி தான் நினைக்கிறேன். இவன் பேரி மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டு வரான். பேரி வேறு ட்ரெஸ் போட்டு வந்துட்டான். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பேரி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஆபியை முடிச்சு இங்கே சீக்கிரமாக நின்ட்டான். இந்த மொத்த கேமில் எத்தனை ஆபி இருக்குடா? ஃபஸ்ட்டு ஒரு பேரி. எத்தனை பேரி இருக்காங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு பேரி இருப்பான். என்ன கைஸ், ஏதோ ஆன் ஆக மாட்டேங்குது. பேசின்னு இருக்க சொல்ல என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது? கைஸ் ஆன் ஆக மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் ஐயோ என்னடா போட்டுறது? எப்போடா நான் மேலே போவேன்? கம்பிக்கு என்ன பூச்சின்னு போகணுமா? கம்பியில் தொங்கி போகணுமோ என்னன்னு தெரிலையே. கீழே வேறு லாவாக இருக்குது. குதிச்சு என்னடா அது காணும். கீழே குதிப்போம். ஐயோ செத்துட்டேன். நல்ல வேலை மேலே ரீச் பண்ணானே. ஆமாம், என்ன சொல்லிங்க? ஆமாங்க கைஸ், அந்த எத்தனை பேர் நான் ஃபஸ்ட்டு நார்மலாக அந்த ஜெயிலர் பேரி மாதிரி இருப்பால அவன். இப்போ ஒருத்தனை பார்த்து அயன் கிளாடு மாதிரி அவன். அதுக்கப்புறம் செஃப்னு ஒரு பேரி வருவான் அவன். அப்புறம் லாஸ்ட்டு பாஸு அந்த பேரி. மொத்தம் 4 பேரின்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நம்மளால இல்லை குதி. இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்லுவா. நீங்கள் நேராக அந்த பட்டன் அழுத்தி பிடிச்சின்னே இருக்கக்கூடாது. பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் உங்கள் கையை விட்டு போயிடும். அப்புறம் ஏன்னா தண்ணன்னு ஓடுவான். எத்தனை வாந்தி எடுக்கிறேன். வந்து எடுப்பான். இதுதான் நம்ம டிப்ஸு. நீங்கள் நேராக ஓடாதீங்க. அது ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஓகே கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு கனெக்ஷன்லாம் வந்துடுச்சு. சரிவா கைஸ், நம்ம இந்த பக்கம் போகலாம். லெஃப்ட்டு போகலாம். ஓ, ஃபைண்ட் லேடர் இதுவா? வாங்க போய் ஃபைண்ட் லேடர். நம்ம அந்த பக்கம் போய் ஃபைண்ட் லேடர் பண்ணிட்டு வருவோம். வாங்க போகலாம். இதுவும் இங்கே இருக்குது ரூமு. ஓப்பன் கேரு பாய், ஓப்பன் கேரு. இங்கே இருக்குது.
ஆக்சுவலி வந்து இப்போல்லாம் நிறைய ட்ரெண்டு பெயின் இருக்குது. அந்த ட்ரெண்டு தான் போட போகிறேன் ஷார்ட்ஸில். அதான் இப்போ சொல்கிறேன். வாங்க லேட்ரு வித்தில் போட்டுட்டு மேலே ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப்பு 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 ஜம்புக்கு ஜம்ப்பு ஜம்ப்புக்கு ஜம்ப்புக்கு ஜம்ப்பு. காய்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயமே சொல்ல மாட்டேன் காய்ஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ஏன் பண்ணாதவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறேன். சரி, எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. பாய். நான் ஏன் இப்போ பாய் சொன்னேன்? நம்ம இன்னும் ஆபியை முடிக்கலையே. சாரி கைஸ், பாய் சொல்லிட்டு தெரியாமல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன கேம் ப்ளே போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். என்னடா நீ ஓடுற? ஐயோ, இவனை பார்த்து என்னடா கைஸ் ஜம்ப் பண்ண மறந்துட்டேன் கைஸ். அவனே செத்துறான். என்னடா இது திரும்ப திரும்ப ஜம்ப் பண்ண மறந்துடுறேன். அது வேறு ஆட்டோ எக்யூப் பண்ணுறல. ஆட்டோ எக்யூப் ஏய் போலுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்களா. இப்போ பாரு, ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு. என்னடா இங்கேருந்து எங்கடா இன்னும் ஒங்கியா? ஜம்ப்பு மேலே போ ஜம்ப்பு 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 ஜம்ப். இப்போ இப்போ சொன்னல 1 2 சொல்லுங்க. 1 2 3 4 5. பார்த்தீங்கன்னா 5 ஜம்ப் வந்திருக்கேன் நம்மளுக்கு. கீழே குதிக்கிறான் கேமர்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ வால்வு அழுத்திட்டு வரணும். வால்வு தானே ஓப்பன் பண்ணுமா க்ளோஸ் பண்ணுமா? க்ளோஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஏதோ புகை மாதிரி வரும், அது விஷ புகை. ஏன்னா நான் ஒரு வாட்டி அதுக்குள்ளே மேலே ஜம்ப் பண்ணி போனால் தப்பிக்க முடியுதுச்சு. ஜம்ப் பண்ணி போகலான்னு நினச்சி ஜம்ப் பண்ணேன் அந்த புகையை தாண்டி. பார்த்தா நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது மூஞ்சி மாறுதல் புகை, எல்லாத்தையும் அழுத்தி விட்டு வரணும்னு. அடுத்தது பட்டன் அழுத்தி விட வேண்டியதான். அதையும் அழுத்தியாச்சு. அவ்வளோதான். சப்பை ஈஸியாக போகலாம். இங்கே பாருங்கள், இன்னும் இங்கே இருக்குது ஜம்ப்பு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணலாம். எடுங்க, இந்த பக்கம் ஜம்ப்பு. அப்பா, அதனால் ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு ஜம்ப்பு கொடுக்கணும். ஜம்ப்பு கொடுத்தாச்சு கைஸ். நேராக ஓடலாம் கைஸ். நம்ம உள்ளே ஓடுறோம். டனலுக்குள்ளே போன பையன் இங்கே வந்துட்டேன். இந்த மாதிரி தான் போல இருக்குது. இங்கே வந்தாச்சு. இடத்துல ஓடி தான் போகணும். ஓடலாம். குதி அலப்பற என்னடா இது அலப்பறன்றக்குள்ளே இப்படி கிளப்பி விட்டாங்க நம்மளை. என்னடா இது ஓடி தானே போகணும். இன்னும் லைட்டாக டவுட்டாக இருக்குது. கீழே விழுந்துருவோமோ? விழுந்தாலும் அது எங்கே விழுந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல நின்று அதுவே தள்ளி விடுறதில்ல, அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணோம். இது பார்த்தீங்களா, நம்ம ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணாலே ஈஸியாக போகிறோம் கைஸ். ஆனால் போகிறோம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அங்கே ஓடி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி ஓடுவோம். ஏன்னா ரொம்ப தூரம் இந்த இடத்துலலாம் வந்து பெரிய கேப்பு. ஓடி போனால் தான் கரெக்டாக தாண்ட முடியும். என்னடா இது கிட்ட வைக்கிறீங்க? அப்பா, ஒரு வழியாக போயாச்சு கைஸ். நாங்கள் மேலே ஏறிட்டு நம்ம போகிறோம். ஜம்ப்பு ஜம்ப்பு பண்ணுறது பாருங்கள். ஜம்ப்பு படி இவ்வளோ இருந்தாச்சு. ஜாலி. நம்மளுக்கு லக்கு நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீட் ரன் சொன்ன மாதிரி ஸ்பீட் ரன்னாக பண்ணின்னு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ இதோட ஸ்பீட் ரன்னர் என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனால் எனக்கு இதுதான் ஸ்பீட் ரன்னு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்ததே இல்லை. 20 நிமிஷம். நான் மொத்த கேமை முடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடும். இது என்னை பொறுத்த ஸ்பீட் ரன்னா. நிறைய உண்மையிலே நீங்கள் ஸ்பீட் ரன் தான் ப்ரோ பண்ணுறீங்கன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இதோட ஸ்பீடாக பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஹார்டு மோடு வேறு நம்ம விளாட்ணுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹார்ட் மோட் போடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணுறோன்னு சொன்னாலும் பண்ணலாம். காசா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கேம் போடலான்னு சொல்லி பாருங்கள். சரி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கேம் தான் நான் போட போகிறேன். வாங்க நம்ம கீழே போகலாம். உருண்டு போகிறேன். ஜம்ப் பண்ண என்ன ஆகும்? ஜம்ப் பண்ணிட்டேன். சரி வாங்க மேலே போகலாம். ரீசெட் கொடுத்துடலாமா? இல்லை வேணாம், நம்ம இங்கே கொடுத்துடலாம். இப்படியே மேலே போய் திரும்ப போகணும். ஜம்ப்பு கொடுத்து மேலே போகலாம். ஜம்ப்பு பண்ணி போகலாம். நடுவில் ஆடியோ வர கட் ஆகுது, எனக்கே தெரியல. ஏதோ ஜம்ப்பு நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு கைஸ். கீழே போகலாம். டொமேல் கீழே போகிறோம் கைஸ். டொமேல் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு சேனல் இன்ட்ரோ எப்படி கொடுக்குறதுனே தெரில. உங்களுக்கு எதனா இன்ட்ரோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இன்ட்ரோ வந்து வச்சுக்கிறேன் சேனலுக்கு. நாங்கள் இந்த டோர் திறக்கலாம். திரும்பி லேசர் வருமே. என்னடா சுற்றுமே லேசரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேரிஸ் பிரிசன் நான் வந்து ஒரிஜினல் ஃபேக் தான். ஏன்னா கத்திலாம் இருக்கிறத பார்த்து அழகாக இருக்குன்னு நிறையா எலமெண்டல் கத்திலாம் கொடுத்தாங்க, அதுதான் வச்சேன். அந்த லேசர் சுற்றுதோ இல்லை, நான் சுற்றி அதில் போய் அடி வாங்குவோம் போல இருக்குது. இது எலமெண்டெல்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. இதுவும் எர்த்து, அது என்னது கிரவுண்டு, ஃபயரு, வாட்டரு, எலக்ட்ரிக் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபயர் நல்லா இருக்குது நிற்பாட்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனால் அது
அவங்க என்னோட போகலாம். எங்கள் அண்ணா பின்னாடி இந்த ஒருத்தன் பாட்டு பாடினு இருக்கான். அவன் யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான். லைட்டாக லூஸ் மாதிரி பண்ணுவான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்னடா தம்பி ஏதோ கையில் வச்சுன்னு போகிறான், இன்னும் கைஸ் அவன் ஏதோ மேலே போகிறான். டேய் தம்பி, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இவன் 2 வச்சுட்டு போகிறான் கைஸ். இவ்வளோ கஷ்டம்லாம் படவே தெரியல. நீ சண்டைக்கு வர போ, கிளம்பு. அம்மா பேர் கண்ணத்துன்னு வந்து சுட்டா எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் அது அம்மா தூண்டு கத்தி எத்தனை வந்து வெட்டினா அது அம்மா தூண்டு இல்லை, மஜாவால கத்திடாது. என்னடா இது காற்றுல பறக்கிறான், ஃப்ரூட் போக மாட்டேங்குது. கைஸ் ஆக்ட் பண்ணிட்டான். நான் ஆக்ட் பண்ணுறேன். ஏதோ பக் ஆகிடுச்சு. நம்ம ரெக்கார்டரை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறதில்ல, அது வந்து பக்கு கொடுக்குது கைஸ். நான் பார்த்துக்கிறேன், பின்னாடி போகிறேன். சரி ஏதோ பக்குலேயே அடிச்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக் ஆகுது. செத்துட்டா தான் அந்த பக்கு போகும். க்ளிச் ஆகிட்டே இருக்கும் ஃபோனு. என் ஃபோன் க்ளிச்சு ஆகாது. ரெக்கார்டர் ஆன் பண்ணால் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது நிறையா. என்னன்னு தெரில. இது ஒரு வேளை நான் விளாட்ற பேரிஸ் ப்ரிசன் தெரிஞ்சு க்ளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு க்ளிச் அவ்வளோ ஆனதில்லை. இந்த கேமில் தான் 2 வாட்டி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரிஜினல் பேரிஸ் ப்ரிசன் போடலாம் தான் நினச்சேன். இது நல்லா இருக்கே, ஃபன்னாக நிறைய பேர் கத்தி வச்சு சண்டை போட்டு அதை போடலாம், அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். அதுதான் இந்த பக்கம் காயினாக செதறி கிடக்குது. எவனோ இப்போ செத்தாலே அவனோட பேக்கெட்டில் இருந்து காயின் என்ன கைஸ் ஏதோ ஸ்பெஷல் நெருப்பாக வருது. நல்லாயிருக்கு ஆனால் உண்மையிலே. நான் கத்தியா இது வச்சு ஸ்பேனர் வச்சு ரெடி பண்ணலாம். வேணாம், கத்தியை வச்சு பண்ணலாம். சரி நம்ம முன்னாடி போவோம். உட கல்லப்படுறோம் என்ன பாருடா, இந்த மாதிரி தான் போல இருக்குது. நம்ம உடச்சிட்டு கிளம்புறோம். கிளம்பு. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகிறோம் கைஸ். நான் வெளியே இறங்கியாச்சு. அங்கே உள்ளே போகிறதுக்கு என்னடா அது, எங்கடா அந்த இதான் அந்த ஸ்டோரா. யூடியூப் கேம் பிளேயில் பார்த்தேன். இந்த பேரிஸ் ப்ரிசனோட நேம் போட்டேன். இந்த பேரிஸோட ப்ரிசனோட நேம் வந்து பேரிஸ் ப்ரிசன் தான் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதில் வர பேரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லைனா வந்து இதோட கேம் நேம் வேணும்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தெளிவாக போட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு ஏதோ க்ளூ மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இது கேம் நேம் வேணுன்னா சொல்லுங்கள், நான் தரேன். கேமோட இல்லைனா காப்பி, அது என்னது ஏதோ சொல்லுவாங்களே, அது என்ன தெரியல. கேம் கிரியேட்டர் நேம் சொல்லுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் ஈஸியாக போடலாம்னு நினைக்கிறேன். சரி இருங்க, இந்த சேர் இது வைக்கவே முடியல. அப்போ என்னடா கிலோ வந்து வாங்க. இன்னொரு ஒரு டப்பா எத்தனை வரும், டப்பி எத்தனை வரும். டப்பா தான் டப்பி சொல்ல நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போல இருக்குது. அது வைக்க வைப்போம். கீழே வச்சாச்சு, கீழே வை. இப்போ இந்த ஏணியை வச்சு மேலே வைக்கலாம். இது இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். என்னடா ஒரு பாக்ஸ் வச்சு பின்னாடி இருக்க பாக்ஸ் மட்டும் குத்துன்னு இருக்குது. அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. ஆனால் நீங்கள் ஒரிஜினல் பேரிஸ் ப்ரிசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சும்மா இந்த மாதிரி ஏணி போட்டு மேலே ஏறி திரும்ப மேலே போய் தானாகவே ஏறுற மாதிரி, நம்ம போட தேவையில்லை. அவங்களே ரெடிமேடாக ஏணி போகிற மாதிரி இருக்குது. இந்த கேம் பிளே முடிச்சுட்டு வந்தேன்னா பார்க்குறீங்க. இல்லை, இந்த ஹெலிகாப்டரில் பறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல தான் நான் கேம் பிளே முடிப்பேன். அந்த இடத்துல நிறையா பவர்லாம் இருக்குது. என்னென்ன பவர் நான் காட்டுறேன், எல்லாத்தையும் நான் போட்டு பார்க்குறேன். ஏன்னா வின் பண்ணாலே ஒரு பவர் கொடுப்பாங்க. அடுத்தது ஹார்ட் மோடு கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்களா போலீஸாக மாறிட்டோம். நம்மளுக்கு ஃப்ரீயாக போலீஸ் பண்டில் கொடுத்துட்டாங்க. வாங்க நம்ம உள்ளே இருக்க ஜெயில் கதையை பிடிப்போம். நாசா ராக்கெட்டு, ராக்கெட்டு இதான் எக்ஸிட்டு. இங்கே தான் பவர் இருக்குது. இதோ பார்த்தீங்களா எத்தனை பவரு. இதான் சூப்பர் ஸ்பீடு. இது பாருங்க, சூப்பர் ஸ்பீடு. ஐயோ லோ கிராவிட்டி, இது லோ கிராவிட்டி. இது டூம் ஸ்கை, இது போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இப்போ இருக்க லோ கிராவிட்டியோட பவர் பார்க்குறீங்களா, எவ்வளோ பறக்கிற பற்றில. இது வந்து நான் ஸ்பீடாக போடுறதால கொஞ்சம் க்ளிச் ஆகுது. ஏன்னா அந்த ரன்னு இது க்ளிச் ஆகுது எனக்கு. பாருங்கள், ஸ்பீடாக ஓடுறதுனால க்ளிச் ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தாலும் தெரியல, லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஸ்பீடாக போகிறல, அதனால தான். சரி கைஸ், இந்த இடத்துல வீடியோ கேம் பிடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.